பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதம் 132வது அதிகாரம் 18வது வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். தாவீது குறித்து, தாவீது கர்த்தரையே நம்பி இருக்கிறச்சே, கர்த்தரை பற்றி இருக்கிறச்சே, தாவீதுக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள், எத்தனையோ நபர்கள் வந்தாங்க. ஆனா அவனோட எல்லா சத்துருக்களுக்கும் ஆண்டவர் என்ன வெட்கத்தை தான் உடுத்தினாராம். ஆனா அவனுக்கு அந்த நித்திய ஜீவன், அந்த ராஜ கிரீடத்தை ஆண்டவர் என்னவா, அந்த அவன் மீது கிரீடம் பூக்கும், அவன் மீதிலும் அவன் கிரீடம் பூக்கும் அப்படின்னாக்க அவனுக்கு ஒரு க்ரௌன் ஆஃப் லைஃப் கொடுப்பார் இல்லையா. ஸோ நித்திய ஜீவன், அந்த என்ன சொல்றது, அப்படிப்பட்ட ஒரு சாட்சியம், ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாகியத்தையும் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ தாவீது அப்படி கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டதுனால, அப்ப நீங்களும் இன்னைக்கு என்ன பண்ணணும்? கர்த்தருடைய இருதயத்துக்கு என்ன, கர்த்தருடைய இருதயத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவரோட உலாவணும், அவரோட நடக்கணும், அவரோட சஞ்சரிக்கணும், அவரோட பேசணும், அவரை அறிந்து கொள்ள வேதம் வாசிக்கணும், ஜபிக்கணும், இன்னும் அவரை பத்தி தெரிந்து கொள்ள எத்தனையோ உங்க சபைகள் எத்தனையோ மூப்பர்கள் இருப்பாங்க, உங்க போதகர் இருப்பாரு, அவங்க கிட்ட கேளுங்க, எனக்கு இன்னும் சொல்லித்தாங்க, நான் எப்படி இன்னும் வேதம் வாசிக்கணும், நான் இன்னும் எப்படி ஜபிக்கணும். வீட்டுல அமர்ந்து கொண்டு ஆவியானவர் உதவியோடு கேளுங்க, ஆவியானவரே நான் இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவுனால என்ன நிரப்புங்க, இன்னும் நான் புரிந்து கொள்ளணும், உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், உங்க இருதயத்துல நான் உங்க மார்புல சாய்கிற அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் சிலாகிய வேணும், உங்களுக்கு பிடிச்ச மகனா நான் இருக்கணும்னு கேட்கறச்சே, நிச்சயமா அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்துவார். அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உங்களோட சொல்லுவார். அதை கேட்டு நீங்க கீழ்ப்படியர்ச்சே நிச்சயமாகவே உங்க சத்துருக்களுக்கு அவர் வெட்கத்தை உடுத்துவாராம். அது மாத்திரமல்ல, உங்கள் மேல உங்களோட நீதியின் அந்த கிரீடம் பூக்கும் நிச்சயமா. ஆமீன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தாவீது போல ஆண்டவரே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக எங்களை ஆண்டவரை வணைந்து கொள்ளும்படியாக நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோம். ஆண்டவரை ஒரு விஷயம் ஆண்டவரை இன்னும் உமக்கிட்ட கிட்டி சேர, உண்மை அறிந்து கொள்ள, உண்மை புரிந்து கொள்ள, உண்மை சத்தத்தை கேட்டு கீழ்ப்பணிந்து ஆண்டவரை உமக்குள்ளாக உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ ஆவியானவரை எங்களுக்கு போதித்து நடத்துவீராக. இன்னும் வேதத்தை அதிகமாக வாசிக்க, இன்னும் அதிகமாக ஜபிக்க, எதை செய்தாலும் தேவனுக்கென்று தேவனாம மகிமைக்கென்று செய்ய ஒவ்வொரு ஜனங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.